உலக தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நன்றி ஜெயசீலன். மனம் ஒரு தொழிற்சாலையாக கற்பனை செய்து கொள்ளலாம். ஒரு நல்ல தொழிற்சாலையில் ஒரு முதல் தரமான பொருளை வெளியில கொண்டு வரணும்னா அங்க பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதால் முதல் தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்துவார்கள். அதே போல நம்ம வாழ்க்கையில முதல் தரமான விஷயங்கள் நம்ம அடைய வேண்டும் என்றால் நம்ம மனசை ஒரு தொழிற்சாலையாக கற்பனை செய்து கொள்ளலாம். இந்த தொழிற்சாலையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல்கள் எப்படி போடுறோம், அதாவது மூலப்பொருட்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் பார்ப்பதன் மூலமாக காலையில எழுந்தவுடன் அற்புதமான காட்சிகளை பாருங்க. இயற்கை காட்சிகளை பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா வீடுகள்ல அழகழகான படங்களை வைத்திருப்பார்கள். எல்லா கோயில்கள்லையுமே காலையில பாத்தீங்கன்னா பக்தி பாடல்கள் பாடுவாங்க. அது எதற்காக? மனதை புத்துணர்வு பண்ணக்கூடிய இசைகள், பறவைகளோட ஒலிகளா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும். அடுத்ததாக பேசுவது, காலையில் எழுந்தவுடன் படுக்கையை விட்டு கூட ஏந்திரிக்காம நான் அழகானவன், கச்சிதமானவன், திறமையானவன், இந்த மாதிரி சொற்றொடர்களோட நீங்க பேசுறப்ப நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது உற்சாகமான மனநிலை, நல்ல உணர்வு நிலையோட இருக்கணும். இப்படித்தான் நம்ம மூலப்பொருட்களை நம்ம மனம் என்ற தொழிற்சாலைக்கு பயன்படுத்துறப்ப அன்றைய நாள் முழுவதுமாக குதூகலமாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் அடைவதற்கான விஷயங்கள் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது. மனம் என்பது ஒரு அற்புதமான தொழிற்சாலை. நன்றி.